தலைமை இல்லாமல் தமிழக பாஜக தடுமாறுகிறதா? இது போன்ற ஒரு கேள்வி தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் கட்சி நிர்வாகிகள் தரப்பிலிருந்தும் பத்திரிகையாளர் தரப்பிலிருந்தும் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக விவரங்களை வழங்கி கொண்டிருந்தார் எம்முடைய முதன்மை செய்தியாளர் ராஜேஷ். மீண்டும் இணைகிறார். ராஜேஷ், தற்பொழுது இந்த தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் பலர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ஒருங்கிணைப்பு குழுவுக்கு என்ன மாதிரியான பணிகள் வழங்கப்பட்டதோ அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்றாட நிகழ்வுகளுக்கு அவர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகிறார்கள். அண்ணாமலை இல்லை என்றாலும் கூட கட்சி சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர்கள் தரப்பிலிருந்து கருத்தாக முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் மத்தியில் கட்சி ஒரு சுணக்க நிலையில்தான் இருப்பதாக நீங்க முன்னமே ஒரு கருத்தையும் பதிவிட்டிருந்தீங்க. தலைவர்கள் கருத்து இதுவாக இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் இன்னும் வேறு என்ன சொல்லப்படுகிறது? தலைவர்களின் இந்த விளக்கங்களை நாம் எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக பாஜகவினுடைய இப்ப நம்ம பேசின முக்கிய தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் இவர்கள் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் கூட கள யதார்த்தம் இதற்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் கமலாலயத்துக்கு வெளியிலே நாம் சென்று விசாரிக்கும் போதும் சரி, முக்கிய நிர்வாகிகள் மட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த பேச்சும் சரி அதுவாகத்தான் இருக்கிறது. அதற்கு ஆதாரமாகத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதே போல ராஜா அவர்களை தவிர மற்றவர்கள் பெரிய அளவில் செய்தியாளர் சந்திப்போ அல்லது கட்சி கூட்டங்களையோ நடத்துவது கிடையாது. தொடர்ந்து இந்த 20 நாட்களில் பெரிய அளவிலான கூட்டங்களோ அல்லது கமலாலயத்திலே வைத்து அடிக்கடி நடத்தப்படக்கூடிய அந்த ஆய்வு கூட்டங்கள் போன்றவை எல்லாம் எதுவுமே பெரிய அளவில் நடத்தப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. எப்படி காங்கிரசிலே தனித்தனியாக அணிகள் இருக்குமோ அதுபோல இங்கு அணிகள் இல்லை என்றாலும் கூட இவர் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி என்றெல்லாம் சில நபர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு அணியாக இருக்கின்றார்கள். எனவே தற்போது இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சில அணிகள் போதுமான ஆதரவு கொடுப்பதில்லை, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக பல்வேறு விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த 20 நாட்களில் அதாவது இப்ப பேசினவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தோற்றம் இல்ல, முழுமையா நாங்க வழக்கம் போல செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இந்த 20 நாட்களில் நடத்திய பெரிய போராட்டங்கள், கண்டன அறிக்கைகள் என்று நாம் எடுத்து பார்த்தால் எந்த விஷயமும் பெரிதாக சொல்ல முடியாது. அந்த வகையிலே தான் இருக்கின்றது. இது நாம் ஏன் இதை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் பாஜகவினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய அந்த அடிமட்ட கருத்து அதுவாக இருக்கின்றது. அண்ணாமலை இருந்தபோது அவர் கட்சியை தொடர்ந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வைத்திருந்தார். ஆனால் தற்போது தலைவர்கள் அந்த பர்டிகுலரா வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு செய்தியாளர் சந்திக்கிறாங்க, அதோட முடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த நாள் முழுக்க பாஜக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுவது, அடுத்தடுத்து திட்டமிடுவது, அடுத்த மாதத்திற்கு என்ன சுற்றுப்பயணம், எந்த மாவட்டத்திற்கு செல்ல போகின்றோம், எங்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது, தமிழக அரசில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டுவது, இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து அண்ணாமலை செய்து வந்தார். ஆனால் அந்த விஷயங்கள் தற்போது தடைபட்டு நிற்கிறது என்பதுதான் கட்சியினுடைய தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அண்ணாமலை மீண்டும் நவம்பர் மாதம் தான் வருவார். அதுவரை எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது செல்லுபடி ஆகுமா, அது செயல்பாட்டுக்கு வருமா என்ற ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.